Hello guys, welcome back to Cooking Tamila YouTube channel. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான். இந்த பழமொழியின் அர்த்தம் என்ன? நேற்று ஒன்றுமே இல்லாம இருந்து திடீரென்று ஒருவர் வளர்ந்தாரும். இந்த பழமொழியை உதாரணமாக கூறுவார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில்லி மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். மஷ்ரூம் 400 கிராம், வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், பச்சை மிளகாய் 5 பீஸ், கேப்சிகம் 150 கிராம், கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஜாதிபத்திரி கொஞ்சம், டீஸ்பூன் தனியா நொறுக்கியது, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 75 ml, தண்ணி தேவையான அளவு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான காய்கறியை ரெடியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு, கரம் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நொறுக்கி வைத்த தனியாக போட்டு நல்லா கலரி விடுங்க. கட் பண்ணி வச்ச கிரீன் சில்லியை போட்டு நல்லா வதக்குங்க. அவங்கள வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா போட்டு வதக்குங்க. கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடியை போட்டு மூடி ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பிறகு மூடியை திறந்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா நல்லா வெந்துட்டு பிறகு கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. மூடியை திறந்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. மூடியை திறந்த பிறகு 1 டீஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையிருந்தால் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. வாவ், சூப்பரா சில்லி மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா, தோசை, அப்புறமா நான் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக்கிங் தமிழா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.